கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 monthஸில் வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாசமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் வந்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசாசையா அந்த வார்த்தைக்காகத்தானே ஏங்கி வருவார்கள். என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். வாசிப்போமா? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை யார் முன்னிலையிலும் வெட்கப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஊருக்கே நீங்கள் பாட்டும் பழமொழியுமாக இருந்திருக்கலாம். ஊரெல்லாம் உங்களை பற்றி தான் கேவலமாக பேசிகிட்டு இருக்கலாம். யோபு உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் சொல்லுகிறான், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். அவனை குறித்து ஓஹோ என்று பேசின ஜனங்கள், அவனிடத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் இழந்து அவர் தெருவுக்கு வந்த பொழுது அவனிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள் கூட அவனை ஏளனமாய் பேசினார்கள். அவன் இதயம் உடைந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, இன்றைக்கு ஊருக்கே நான் பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். ஊராருடைய வாயிலெல்லாம் என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று நான் நம்புகிறேன் என்று அவன் காத்திருந்தான். அந்த விடிவு காலத்தின் நாட்கள் வந்த பொழுது யாரெல்லாம் அவனை அவமானமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் அவனை வாழ்த்தி பேச ஆரம்பித்தார்கள். அவர்களெல்லாம் அவனுடைய பாதத்தை தேடி வந்தார்கள். யார் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் ரோட்டில் வச்சு உன்னை கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் சர்ச்சில் வச்சு உன்னை அவமானப்படுத்தி அனுப்பினாங்களோ, அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நீதி செய்கிற நாள். என் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை என் பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என் பிள்ளைங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனங்கள், என் பிள்ளைங்க இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். அதற்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களை சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக வைக்க விரும்புகிறார். போன வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் திருப்திகரமாக இல்லை,
வருமானம் திருப்திகரமாக இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பு அப்படி ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு திருப்திகரமாக இல்லை, ஊழியத்தில் ஒரு பெரிய திருப்தி இல்லை, ஏதோ காலத்தை ஓட்டுறேன்னு சொல்லி எப்படியோ உருட்டி உருட்டி முடிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்கும், எனக்கும் சாப்பாட்டுக்கு வழி பிறக்கும், எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கும் வியாபாரத்தில் ஒரு தொழிற்விடும் காலம் வரும், எனக்கும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்து கொண்டுதான் துள்ளி குதித்து மான்களைப் போல ஓடி வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். சம்பூர்ணமாக சாப்பிடணுன்னா சம்பூர்ணமான வருமானம் வேணும். நிறைய பிள்ளைங்க அரசாங்க வேலைக்காக நிறைய முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்ச நிலைமையில் வந்திருக்கலாம். இதுக்கு மேலே நான் எக்ஸாம் எழுத மாட்டேன், இதுக்கு மேலே நான் எந்த கோச்சிங் கிளாஸுக்கும் போக மாட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து என்ன பிரயோஜனம் என்னெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பி இருக்கலாம். உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படிக்கு இன்றைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய படுக்கையை கண்ணீரால் நினைச்சு அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறினீர்கள் அல்லவா? எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் விடிவு காலத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். தூங்க போகிற நிறைய பிள்ளைகளுக்கு ராத்திரி தூக்கம் வர்றதில்லை. அடுத்த நாள் ஃபேஸ் பண்ண போகிற பிரச்சனைகளை நினைச்சு ஏங்கி 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 ராத்திரி பல மணி நேரம் நீங்கள் அழுகிறீர்கள். தூக்கம் வராமல் எழும்பி உட்கார்ந்து தலைமையில கையை வச்சுட்டு ஆண்டவனே எனக்கு என்றைக்கு விடிவு காலம் வரும் என்று இரவெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருந்ததை என் ஆவியிலே காண்கிறேன். இன்னைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுக்க போகிறார். சந்தோஷமா தூங்க போறீங்க. உங்களுடைய அழுகையின் தூக்கங்களுக்கு இன்றைக்கு முடிவு வருகிறது. வேதனையின் நித்திரைக்கு முடிவு வருகிறது. இயேசு சொல்லுகிறார், தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறார். இன்றைக்கு பிறகு உங்களுக்கு இன்பமான நித்திரை. போய் படுத்தா தூக்கம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இரவெல்லாம் கண் விழித்து இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோ, இப்படியே இருந்தால் எனக்கு மனநிலை பாதிப்பு வந்துவிடுமோ என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை நாவிலே காண்கிறேன். ஆண்டவர் அப்படி உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிறவர்கள் அல்ல, உங்களை பைத்தியம் பிடித்தாலே வைக்கிறவர் அல்ல. பைத்தியக்காரர்களாய் இருக்கிறவர்களை புத்தி பேதலிக்கிற ஆவிகளை விரட்டி தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை மனநிலை பாதிப்பிற்குள்ளே இருந்தாலும், டிப்ரெஷனுக்கு நேராக கடந்து போயிருந்தாலும், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைமையிலே நீ வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உனக்குள்ளே தன்னுடைய வல்லமை அனுப்ப விரும்புகிறார். மறுபடியும் உன்னை புத்தி தெளிய பண்ணுகிறார். மறுபடியும் உன்னுடைய புத்தி தெளிந்து நீ அநேக காரியங்களை சாதிக்கக்கூடிய விதத்திலே உன்னை சாதனையாளனாக மாற்றும்படி என் இயேசு இன்றைக்கு தன்னுடைய வல்லமையை உன்மேலே ஊற்றுகிறார். என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று பேசிக்கொண்டிருக்கிற உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதோ உன்னோடு கூட நான் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாத நீ இனி கர்த்தருக்காக பயங்கரமான காரியங்களை செய்வாய். கர்த்தருக்காக யுத்தங்களை நீ நடப்பிப்பாய். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பாய். கர்த்தருடைய பெயரை சொல்லுவாய். ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்க மனசார நின்று ஆண்டவருக்கு முன்னால கையேந்தி நின்று சொல்ல போறீங்க, ஆண்டவரே நானும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே தேசங்களிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஜொலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஜொலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அந்நிய வாய் அல்ல, உன்னுடைய வாய் இதை சொல்லும். அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்கள் இந்த நிலைமையை காணும். சம்பூரணமா நீங்க சாப்பிட்டு ஆகாரத்துக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்களாம் நினைக்கலாம், அப்படியெல்லாம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறை ஒன்று எங்கள் அம்மா அப்பா வைக்கலை. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்க குறை வைக்கலை, அதுக்காக இன்னொரு பக்கத்தில் கடன் யாருது அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. என் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வைக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்லா திருப்தியாக சாப்பிடணும், பட்டினி கிடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கையில் காசு இல்லைன்னா கூட போய் கடன் வாங்குறாங்க.
சாப்பாடு திருப்தியா கிடைக்குது, ஆனா இன்னொரு பக்கத்துல கடன் ஏறுது. அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம், அது எவ்வளவு மனவேதனையை கொடுக்கிற காரியம். இன்றைக்கு பிறகு நீங்கள் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு ஆகாரம் போடவோ, கடன் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கவோ, கடன் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்க்கவோ இல்லாதபடிக்கு 4 காசு நீங்க சேமிச்சு வைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் இனி உன்னை சேரும். இவ்வளவு நாளும் உங்ககிட்ட சேரல, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. பொத்த பையில போடப்பட்ட அந்த நாணயங்கள் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ள வர்ற மாதிரி தெரியுது, பிறகு எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக இந்த பலிபீடத்திலே நின்று அவரால் அனுப்பப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கப்படும்படி கட்டளை பெற்ற மனுஷனாக உங்கள் சிரசின் மீது வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இவைகள் உங்கள் சிரசிலே தங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சி உங்களை அதிசயமா நடத்துவாராம். அடுத்து சொல்றாரு, இனி சாதாரணமா உங்களை நடத்த மாட்டேன், அதிசயமா நடத்துவாராம், ஆச்சரியமாய் நடத்துவாராம். நீங்க நினைக்கலாம், யார் யாருக்கோ அதிசயம் நடக்கு, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த தேவனின் அன்பு ஊழியங்கள் மூலமாக எவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, யார் யாருக்குள்ளோ விடிய காலம் பிறக்குது, எவ்வளோ சாட்சியை டிவியில கேட்கிறேன், ஆச்சரியமாய் இருக்கிறது. நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தேசத்திலே நடக்கிறது. இந்த தேவனின் அன்பு ஊழியங்கள் மூலமாக எக்கச்சக்கமான அற்புதங்கள் ஜனங்கள் மேல கட்டவிழ்த்து விடப்படுகிறது. எனக்கும் அப்படி ஒரு அதிசயம் நடக்காதா என்று நீங்கள் ஏங்கி வந்திருந்தீர்களானால், இந்த நாள் நீங்கள் அதிசயங்களை காணுகிற நாள், நீங்கள் அதிசயங்களை சுவைக்கிற நாள். இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்திலே ஒரு அதிசயம் நடக்கும், உன் குடும்பத்திலே ஒரு அதிசயம் நடக்கும், உன் பிள்ளை இருக்கிற பட்டணத்திலே அவன் இருக்கிற இடத்திலே அவனுக்காக ஒரு அதிசயம் நடக்கும், உன் புருஷன் வேலை செய்ய போன தேசத்திலே அவருக்கு அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீ கரங்களை தட்ட 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 எல்லா சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு, சத்துருடைய கோட்டைகள் தகர்க்கப்பட்டு, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாயிருக்கிற எல்லா விதமான பில்லிசூனி ஆவிகள், மாந்திரிக கட்டுகள், செய்வனை கட்டுகள், நீ கரங்களை தட்ட தட்ட எல்லாம் உடைக்கப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாலே இனி நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். எழும்பி பிரகாசிக்கிற காலம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிற காலம் வந்திருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இனி மகிமையான காரியங்களை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமா உங்களை நடத்துவாராம். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் தான் நம்முடைய எதிர்காலமே, நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவருக்கு அடுத்தபடியா எல்லாமே அந்த பிள்ளைகள் மேலதான் நம்ம வைத்திருக்கிறோம். ஆண்டவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் மேல எல்லாரும் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறீர்கள். அதுல பிசாசு என்ன பிளான் பண்ணியிருக்கிறான்னா, ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுக்கணும்னா, ஒரு மனுஷனை கூண்டோட அடிச்சு கீழே போடணும்னா, வேரோட பிடுங்கி வெளியே எறியணும்னா, அவன் நேசிக்கிற பிள்ளைகள் மேல தன்னுடைய பார்வையை வைத்து பிள்ளைகளை சிதைத்து அழிக்கும்படி அவனுடைய முழு பார்வை உங்கள் பிள்ளைகள் மேல் தான் இருக்கிறது. அவனை கீழே விழுத்து தள்ளிட்டா உன்னுடைய சமாதானம் பாதிக்கப்படும், உன்னுடைய தகப்பனாருடைய சமாதானம் பாதிக்கப்படும், தாத்தா பாட்டியுடைய சமாதானம் பாதிக்கப்படும். எனவே அவனுடைய முழு திட்டமும் இந்த வருஷத்துல பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறான். எனவே தான் அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அவருடைய தலையில சிலுவை அடையாளத்தை போட்டு ஆண்டவருடைய கையில பிடித்து கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புங்கள். ஆண்டவருடைய கையில பிடித்து கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் வேலைக்கு அனுப்புங்கள். அது அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். வஞ்சிப்பின் ஆவிகள் எப்படி வஞ்சிக்கிறது என்று உங்களுடைய பிள்ளைகளால் நம்ப
முடியாத அளவிற்கு வஞ்சிப்பின் ஆவிகள் வலைகள் அப்படியே விரித்து போட்டிருக்கிறானாம். உங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வஞ்சிப்பின் வலைகளிலே காலை வைத்த உடனடியாக இழுத்து அந்த பிள்ளைகளை வலைக்குள்ளே சிக்க வைத்து வெளியே வராதபடிக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு நிறைய பிளான் பண்ணி இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த வலைகளை கிழித்து உன் பிள்ளைகளை நான் வெளியே கொண்டு வருவேன். காரணம், என் பிள்ளைகளுடைய சுகவாழ்வை நான் விரும்புகிறவர். ஆண்டவருக்கு தெரியும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போனா அதன் நிமித்தம் உன்னுடைய இருதயம் வேதனைப்படும். எனவே ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஜெபத்திலே பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் யோபு அதிகாலையில் எழும்பி தன் பிள்ளைகளுடைய பெயரை தனித்தனியாய் சொல்லி ஒவ்வொருவருக்காக பாவ நிவாரண பலி செலுத்துவானா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி சொல்லி, ஆண்டவரே இந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு எனக்காக என் பிள்ளைக்கு எந்த கேடுபாடு வராதபடி காத்து கொள்ளுங்க. பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே அவர்களை நான் திருமணம் பண்ணி நல்லா செட்டில் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒருவேளை விருந்து உபசரண நேரத்தில் கூட, பார்ட்டி நடக்கிற நேரத்தில் கூட உதடுகளினால் கூட உம்மை தூஷித்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துவானாம். அதிகாலையில் அந்த பிள்ளைகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறான் ஒரு தகப்பன். இன்றைக்கு அப்படிப்பட்ட காலங்கள் யோபுடைய காலங்களைப் போல உங்களுடைய பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் பாவ மன்னிப்பு கேட்டு பிள்ளைகளுக்கு அழிவு வராதபடி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அழிவுகள் பல விதத்திலே பல இடங்களில் இருந்து எப்படியெல்லாமோ வந்து குமிகிறது பிள்ளைகள் மேல. அதிலிருந்து உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, அதற்கு ஆண்டவருடைய அதிசய கரம் உன் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும். அதிசய கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அப்பதான் வசனம் சொல்லுகிறது, இமை பொழுதிலே என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் என்னுடைய பெரிய இரக்கத்தினாலே அவனை சேர்த்து கொண்டேன். உருக்கமான இரக்கத்தினாலே, நித்திய கிருபையினாலே நான் அவனை சேர்த்து கொண்டேன். ஆண்டவருடைய கிருபை உன் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்னன்னா, என் கால் சறுக்கி நான் கீழே விழுந்தேன், நான் சாகாதபடி உம்முடைய கிருபை என்னை பொதிந்தது. உன் பிள்ளையுடைய பைக்கு சறுக்குகிற காலத்திலே ஆண்டவருடைய கிருபை தான் அவனுக்கு அடியோ சேதமோ மரணமோ வராதபடி பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய கிருபையின் கரம், அவருடைய அதிசய கரம் உங்க பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். எனவேதான் யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறான், உமது கரம் என் மேல இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டானா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய அதிசயம் செய்கிற கரம், உம்முடைய பாதுகாக்கிற கரம் எங்கூட இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் யாபேசின் ஜெபத்தை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க. டெய்லி தலைமையில கையை வச்சு யாபேசின் ஜெபத்தை நீங்க எல்லாம் சொல்லணும். யாபேசு 2 வசனத்துல தன்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மற்ற சகோதரர்களை பார்க்கலும் யாபேசை கர்த்தர் கனப்படுத்தினார். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். இது ஒரு சின்ன சுருக்கமான ஜெபம், ஒரு வசனம் தான் அது. அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து இனி பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேணா நீங்க அழிவின் காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறானா. அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும்னா ஆண்டவருடைய அதிசயக்கரம் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் உங்களை அதிசயமா நடத்தணும். ஆண்டவரா உங்களுக்கு அதிசயம் செய்தாதான் ஒவ்வொரு நாளும் அவன் வாயிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். அவன் நமக்கு விரோதமாய் வைத்திருக்கிற திட்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து வந்து இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த காரியங்கள் நடந்ததுன்னா ஆட்டப்பட்டிக்கா நீ வெட்கப்பட்டு போமாட்ட. நீ வெட்கப்பட்டு தலைகுனிந்த இந்த இடத்துல ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள்.
எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி. உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த கொரோனா காலங்களிலே என் பிள்ளைகளுக்கு இந்த கொரோனாவுடைய எந்த ஒரு சின்ன தாக்கமும் இவர்களுடைய இயல்க பக்கத்திலே வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள்,
தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.